உங்களோட பேர் என்னங்க மேடம்? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசை எண்? என்ன துறையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? என்னோட நேம் புனிதா. நான் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் ஓவரால் ரேங்க் வந்து 1382. இப்போ அக்ரி மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரி பிஸ்னஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ராம்நாட்லேயே சூஸ் பண்ணிட்டேன். என்ன படிச்சிருக்கீங்க மேம்? நான் எம்இ படிச்சிருக்கேன். எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். எப்போ கல்லூரி முடிச்சீங்க மேம்? நான் 2015லேயே எம்இ முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ப்ரைவேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் சரி அந்த லீவில் யூஸ் பண்ணலாமே, டிஎன்பிஎஸ்சி படிக்கலான்னு இப்போ 2 இயர்ஸாக படிச்சுட்டு இருக்கேன். ஏதாவது முயற்சியில் வெற்றி பெற்று நல்லா படித்து எழுதுனது இந்த அட்டெம்ப்ட் தான், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான். அதுக்கு முன்னாடி எழுதியிருக்கேன், பட் சிலபஸ் டீகோட் பண்ணி அந்த அளவுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணலை. எவ்வளோ கேள்விகள் போட்டீங்க மேம்? நான் 153 கொஷின்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன புத்தகங்கள்லாம் படிச்சீங்க? பள்ளி பாட புத்தகங்களா இல்லை வெளியே எதனா புத்தகங்கள் படிச்சீங்களா? தமிழுக்கு சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட். தமிழ் எப்படி படிச்சீங்கன்னு சொல்லுங்கள். தமிழ் வந்து ஃபுல்லாக ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான் படித்தேன். பட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரல. நான் வந்து 78 கொஷின்ஸ் தான் அதில் போட முடிஞ்சது. பட் ஜிஎஸ் வந்து ஸ்கூல் புக்ஸ் படித்தேன், ப்ளஸ் நிறையா யூடியூப் சேனல்ஸ் பார்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஜிஎஸ்ஸாக ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்லுவேன். இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்படி படிக்கணும், இங்கேருந்து படிக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்க எவ்வளோ நாட்கள் ஆச்சு உங்களுக்கு? இந்த ஜேர்னி இப்போ ஷார்ட் பீரியடில் தான் சிலபஸ் எடுத்து நான் ஸ்டடி பண்ண ஸ்டார்ட் பண்ணது. ஸோ 2 இயர்ஸ் அரௌண்ட். மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்க மேம்? ஆப்டிடியூட், ரீசனிங் ரெண்டுமே சொல்லுங்க மேம். எனக்கு மேத்ஸ் ஆக்சுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால வந்துட்டு எங்கே டெஸ்ட் கொஷின்ஸ் கிடைச்சாலும் நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருவேன். செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் மேத்ஸை பொறுத்தளவு எனக்கு இயல்பாக வந்துச்சு. அதனால ஓரளவுக்கு ஆன்சர் பண்ண முடிஞ்சுச்சு. இப்போ ஜிஎஸ் இருக்கு இல்லையா, 6 யூனிட்ஸ் இருக்குது. அதில் எவ்வளோ கொஸ்டின் எங்கெங்கேருந்து வரும்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எந்த மாதிரி படிச்சீங்க? என்ன சோர்ஸில் படிச்சீங்க? அப்புறமா பள்ளி பாட புத்தகங்கள்லேருந்து எப்படி படிச்சீங்கன்றதை சொல்லுங்கள் ஜிஎஸ். நான் வந்து ஃபஸ்ட்டு வெயிட்டேஜை பொறுத்து தான் சிலபஸ் யூனிட்ஸ் கவர் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து பாலிட்டி, மெயினாக ஃபஸ்ட்டு பாலிட்டி கவர் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் யூனிட் 6. அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி எல்லாம் மினிமலாக தான் படித்தேன். ஸோ படித்ததை வந்து கொஞ்சம் டெப்த்தாக படித்தேன், அவ்வளோதான். இந்த டைம் நான் யூஸ் பண்ணது அதுதான். சிலபஸ் எடுத்துட்டு அந்த டாபிக் ரிலேட்டடாக எக்ஸ்ட்ரா சோர்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் கேதர் பண்ணி படித்தேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நோட்ஸ்லாம் எடுத்தீங்களா மேம்? ஆமாம், கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்திருக்கேன். தமிழ் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் எடுத்துட்டேன். பட் இப்போ தான் அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து நிறையா வந்ததுனால அவ்வளோ மார்க்ஸ் எடுக்க முடியல. 78 மட்டும்தான் போட முடிஞ்சது. ஜிஎஸ்க்கு வந்துட்டு ஸ்கூல் புக்கில் உள்ளது மேக்ஸிமம் எடுத்தேன். ரிமைனிங் வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ் யூடியூப் சேனல்ஸில் பார்த்து எழுதினது தான். இப்போ உங்களுடைய ரிவிஷன் மெத்தட் பற்றி சொல்லுங்கள். ரிவிஷன் நீங்கள் எந்த மாதிரி பண்ணுவீங்க? ரிவிஷன் வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுவேன். அதாவது எப்படின்னா, இப்போ தமிழ் படிச்சுட்டு இருக்கும்போதே நைட்டு மேக்ஸிமம் வந்து ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து மேத்ஸ் அட்டன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ஜிஎஸ் அந்த மாதிரி தான். 1 டேல வந்து தமிழும் இருக்கும், மேத்ஸும் இருக்கும், அட் த சேம் டைம் ஜிஎஸ்ஸும் இருக்கும். ஓகே. உங்களோட ஒன் டே ஸ்டடி பிளான் எந்த மாதிரி இருக்கும்? இப்போ நார்மல் பீப்புள், ஒரு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக படிக்கிறவங்களுக்கும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து வீட்டு வேலைகளை கவனிச்சிக்கிட்டு படிக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. எப்படி நீங்கள் டைம் மேனேஜ் பண்ணி படிச்சீங்க? எனக்கு வந்து மார்னிங் டைம் கிடைக்காது. ஏன்னா பையனை ஸ்கூலுக்கு அனுப்பணும், பாப்பா இருக்காங்க. ஸோ அவங்க தூங்குற டைம் தான் என்னோட டைம். ஸோ அதை வந்து எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரியல. ஸோ அவங்க எப்பப்பெல்லாம் எனக்கு டைம் கொடுக்குறாங்களோ அந்த டைம் நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிடுவேன். இந்த இந்த ஜேர்னியில் மேம் நீங்கள் வந்து படிக்கிறது, அது ஃபேமிலியை பார்த்துக்கிறது மட்டும் இருந்தீங்களா? உங்கள் ஹெல்த்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணீங்களா? ஒரு நேரத்துக்கு சாப்பிட்றது, தூங்குற நேரம் அதெல்லாம் மேனேஜ் பண்ணீங்களா? சாப்பிட்றது டைமிங்க்கு அதெல்லாம் பண்ணிட்டேன். பட் தூக்கம் கொஞ்சம் கம்மி தான். உங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்களா? கணவர் சப்போர்ட் பண்ணாரா படிக்க? ஹஸ்பண்ட், அம்மா, அக்கா எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க எல்லாரும் பண்ணதுனால தான் ஓரளவுக்கு வர முடிஞ்சது. எந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த மாதிரி நம்ம ப்ரைவேட் வேலைக்கு போகிறத விட்டுட்டு கவர்மெண்ட் வேலைக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்க மேம்? அதுக்கு என்ன ரீசன்? என்ன ரீசன்னா, ஃப்ராங்காக சொல்லணுன்னா அந்த கொரோனா பீரியடில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. அதனால சரி கவர்மெண்ட்டில் படிக்கலாம், கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். ஒரு 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 10 இயர்ஸ் கேப் விட்டுருப்பீங்களா காலேஜ் முடிச்சதுலேருந்து இது படிக்கிறதுக்கு? படிக்கிறதுக்கு கேப்பு, பட் ஒர்க் பண்ணிட்டே தான் இருந்தேன். படிக்கிறதா கேட்க பண்ணிட்டே தான் இருந்தேன். ஆமாம் ஆமாம் இருக்கு. ஓகே. இப்போ ஒரு 10 ஆண்டுகள் கழிச்சு திரும்பவும் புக்கை எடுத்து வச்சு படிக்கணும்னா ஸ்டார்டிங்லலாம் முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? படிக்கவே தோணாது. இந்த மைண்ட் செட் எப்படி கொண்டு வந்தீங்க? எனக்கு ஆக்சுவலாக தமிழோ இல்லை மேத்ஸோ படிக்கும்போது அப்படி தோணலை. ஜிஎஸ் வந்து ஒரு சில யூனிட்ஸ் படிக்கும்போது, எக்ஸாம்பிள் ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ்லாம் படிக்கும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு செல்ஃப் டவுன் ஆனால் எப்படி மோட்டிவேட் பண்ணிப்பீங்க உங்களை? குழந்தைங்கள பார்ப்பேன். அவங்க அம்மா கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருக்கணும்னு தோணும். அதனால படிப்பேன். தட்ஸ் ஆல். இந்த மூமெண்ட் எப்படி இருக்கு? ஆடுறோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பி.
அம்மா தான் வர முடியல, அவங்கள தான் மிஸ் பண்றேன். மற்றபடி எல்லாரும் வந்திருக்கோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ. ஆஸ்பிரன்ஸுக்கான மெசேஜ் சொல்லிடுங்க. கன்சிஸ்டண்டா படிச்சா கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம். இப்போ ஒரு சிலர் வந்து படிப்பாங்க, கொஞ்ச நாள்ல இந்த அவுட் ஆஃப் சிலபஸ் இல்ல சிலபஸ் சேஞ்ச் ஆகணும்னா அப்படியே பிரேக் விட்டுருவாங்க, திரும்ப எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்றப்போ வந்து சக்சஸ் வந்து கிடைக்காது. ஸோ கன்சிஸ்டண்டா இதுதான் நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம படிச்சோம்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம். அவங்க உங்ககிட்ட முதல்ல வந்து இந்த மாதிரி நான் அரசு வேலைக்காக படிக்க போறேன் அப்படின்னு சொன்னப்ப நீங்க என்ன சொன்னீங்கண்ணா? படின்னு தான் சொன்னேன். ஆனால் நல்லா படிப்பா பேசிக்கலாகவே. பார்த்தீங்கன்னா பிஜி யூஜி ரெண்டுமே கோல்டு மெடலிஸ்ட் தான். அதனால எப்படியும் சக்ஸஸ் பண்ணிடுவான்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருந்தா. நீங்க என்ன வேலையில இருக்கீங்க? நான் சிசிடிவி நெட்வொர்க்கிங் ஓன் பிஸ்னஸ். இப்போ நம்ம வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒய்ஃப் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டாங்கன்னா நம்மளோட பெரிய இதில் இருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து தப்பாக இது சொல்லியிருப்பாங்களா உங்ககிட்ட அந்த மாதிரி? இப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி இப்போ ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே என் ஒய்ஃப் வந்து ப்ரொஃபஸர் தான். ஓகேங்களா, நான் மேபி அதை விட இதை லோன்லியாக தான் ஃபீல் பண்ணனே ஒழிய அதுக்கு முன்னாடியே அவள் நல்ல ஒரு பொசிஷனில் தான் இருந்தா. மைண்ட் செட் என்னன்னா, உன்னால் படிக்க முடியும், ஆனால் நீ வந்து குரூப் 1ஓ குரூப் 2லயோ சக்ஸஸ் பண்ணு. பண்றாங்கன்னா இப்போ நல்லா படிப்பேன் அப்படிங்கறனால நீ குரூப் 1 போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இது ஒரு கேட்வே, உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தரா கண்டினியூ பண்ணலான்னு தான் இருக்கேன். ஸோ கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவேன். அகைன் உங்களை மீட் பண்ணுவேன் நம்புறேன். தேங்க்யூ. தேங்க்யூ.